கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எனக்கருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் ஒரு நாளும் மாறாதவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதானா? ஆண்டவர் என்னோடு கூட பேசினது உண்மைதானா? ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமா? நம்முடைய வாழ்வில் நம்மை அறியாமல் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நாம் சந்தேகப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். யோசித்து பார், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தோம், நம்மை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கையிலே நாம் இருந்திருப்போமானால் இன்று நாம் இந்த மேன்மையை நிச்சயமாக பெற்றிருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக வந்ததின் நிமித்தமாக அவர் நமக்கு அழைத்த அழைப்பு எவ்வளவு மேன்மையான அழைப்பு. நம்மோடு கூட உள்ளவர்கள், நம்மோடு கூட வாழ்க்கையை ஓட்டத்தை ஆரம்பித்த அநேகருக்கு இந்த கிருபை கிடைக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கோ மிகவும் கிருபையாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பை குறித்து சந்தேகப்படாதுங்க. அவருடைய அழைப்பு மாறாதவைகளாய் இருக்கிறது. உன் தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் ஆண்டவர் எந்த நாளிலும் மீண்டுமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் தான் உன்னை அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நான் தான். ஆகவே தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையும் வரங்களும் நிச்சயம் மாறாதவைகள். அவருடைய கிருபை உன்னை விட்டு எடுக்கப்படாது, வரங்கள் உன்னை விட்டு எடுக்கப்பட மாட்டாது. ஆகவே தேவ பிள்ளையை மகிழ்ந்து கழிக்கிற ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன், உம்முடைய கிருபையையும் உம்முடைய வரங்களையும் மீண்டுமாய் எனக்கு தாரும். உம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தின தயவிற்காக நன்றி ஆண்டவரே, உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு விசை கூட நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியப்பா. பலவித சூழல்களில் கர்த்தர் என்னை அழைத்தாரா அல்லது இந்த அழைப்பு உண்மையானதா என்று சொல்லி பலவித சந்தேகங்களில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீர் அழைத்து அழைப்பு மாறாது, நீர் கொடுத்திருக்கிற கிருபை மாறாது, நீர் கொடுத்திருக்கிற வரங்களும் மாறாதவைகள். உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். அழைப்பை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. சோர்வுகளை மாற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.